விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி வாக்களித்தார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். எந்த வாக்குச்சாவடியில சி அன்புமணி வாக்களித்தார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு துவங்கியது. அது முதலே பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான வாக்குப்பதிவானது நடைபெற்று இருக்கு. ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தனது சொந்த ஊரான பனையபுரம் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் சி அன்புமணி தற்போது தனது வாக்கினை பதிவு செய்திருக்காரு. இந்த காலையில பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அன்னியூர் பகுதியில் இருக்க வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்ததில்லை. தற்போது பாமக வேட்பாளர் அன்புமணி தன்னுடைய வாக்கினை பனையபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்ற துவக்கப்பள்ளியில தன்னுடைய வாக்கினை பதிவு செஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்தமா 29 பேர் இந்த தொகுதியில போட்டியிட்டாலும் இவர்கள் 2 பேருக்கு மட்டுமே இங்கு வாக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே பிற தொகுதியை சார்ந்தவர்களாகவும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். தற்போது அன்னியூர் சிவா தற்போது பார்த்தோம் அப்படின்னா பாமக வேட்பாளர் அன்புமணி இந்த பகுதியில தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துள்ள நிலையில தற்போது அந்த பள்ளியில இருக்க மற்றொரு வாக்குச்சாவடிக்குள்ளார சென்று அங்கு வாக்குப்பதிவு எப்படி நடைபெறுகிறது என்பதையும் பார்வையிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் இந்த பகுதியில் இருக்க அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று அங்கு வாக்குப்பதிவு எந்த அளவு உள்ளது என்பதை பார்வையிட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி தேவநாதன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.